கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்பட விஷயத்துல 3 நிபந்தனைகள் இருக்கணும். எத்தனை நிபந்தனைகள் பை? ஷரத்து 3. அந்த 3 நம்மள்ட்ட இருந்துருச்சுன்னா நம்ம கேட்கிற துஆலாம் கபூல் ஆகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கேட்கிற துஆலாம் கபூல் ஆகும். அந்த 3 பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, ஹலாலான உணவு இருக்கணும். நாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே நம்ம எல்லாம் அவுட்டு. ஏன்னா எங்கெல்லாம் விருந்து போடுறோமோ முதல் பந்தியில நம்ம தான். அது எப்பேற்பட்ட விருந்து, எங்கிருந்து வந்த விருந்து, இது யாரு போட்டது, அதெல்லாம் இல்லை. நமக்கு தேவை பீஸு. ஆமா, அடிச்சு நொறுக்கிடணும். சம்பாத்தியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வயிறு நிரம்பணும். இல்ல, அது தப்பு. மார்க் அப்படி நமக்கு சொல்லி தரல. நிபந்தனை துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு முதல் நிபந்தனை ஹலாலான உணவு. ஹயாத்துள்ளவரை ஹலாலான உணவையே அல்லாஹ் நம்மளை புசிக்க செய்வானார். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, கியாமத்து நாளுடைய நெருக்கம், ஒரு கூட்டம் வரும், அது ஹலாலான் ஹராமான்னு தெரியாமையே மக்கள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நிலைமையில் தான் நாமெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முதல் கண்டிஷன் ஹலாலான உணவு. இரண்டாவது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவினர்களை அவர்கள் துண்டித்திருக்க கூடாது. இது இரண்டாவது கண்டிஷன். இதுலயே நம்மால் அவுட்டு. ஆமா, உறவினர்களை எந்த உறவு முறைகளையும் நீங்கள் துண்டித்திருக்க கூடாது. அது மாமனோ மச்சானோ சித்தப்பாவோ காலாவோ பெரியம்மாவோ ஏதோ உறவு முறைகள், அவர்களை நீங்கள் துண்டித்திருக்க கூடாது. இது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது, என் துஆ அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்குவான் என்று மௌத்து வரை நிய்யத் வைப்பது. நான் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வினிடத்தில் வீணடிக்காமல் என் ரப்பு அங்கீகரித்துக் கொள்ளுவான் என்று அந்த துஆவில் உறுதியாக நிற்பது. இந்த 3 கண்டிஷன்கள் நிபந்தனைகளோடு எந்த மனிதர் துஆ செய்வாரோ அந்த துஆ அல்லாஹ்வினிடத்தில் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு ஹலாலான உணவு, இன்னொன்று உறவு முறைகளை துண்டித்திருக்க கூடாது, இன்னொன்று நிச்சயமாக என் ரப்பு இந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்ளுவான் என்ற 3 விஷயங்கள், 3 நிபந்தனைகளோடு எந்த மனிதர் துஆ கேட்பாரோ அந்த துஆவுக்கு நிச்சயம் அல்லாஹ் அஸ்தஜிபு லக்கும் பதிலளிப்பான். அந்த துஆ அல்லாஹ்வினிடத்தில் அங்கீகரிக்கப்படும். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.